ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஆன்லைன் ஷாப்பிங் விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து 11th March 2026 அன்னைக்கு வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேங்க. அன்னைக்கு வந்து BimaGold.comல வந்து 0% மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் சில்வரோட ரேட் பார்த்திங்கன்னா 209 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மினிமம் பர்ச்சேசிங் வேல்யூ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 25,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இப்போ எத்தனை ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BimaGold.comல 600 rupees ஷிப்பிங் சார்ஜாக மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. அது ஒர்த் இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி எவ்வளோ டேஸில் வந்தது, எனக்கு பேக்கிங் எப்படி இருந்தது, இது வாங்கலாமா, இது வந்து 92.5 இல்லை 80 டச்சா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக March 11th வந்து நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேங்க. எனக்கு இந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆனது March 22nd தான் ரிசீவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 4 ப்ராடக்ட் வந்து போட்டிருந்தோங்க. பட் எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 3 தான். ஏன்னா நான் வந்து 4 இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவரும் தேடி பார்த்துட்டு, இல்லை மேம் இப்போதைக்கு 3 தான் வந்திருக்கு, ஒன்று தனியாக எண்டா வரலாம் உங்களுக்கு. ஸோ இந்த 3க்கு மட்டும்தான் உங்களுக்கு டெலிவர்டுன்னு காமிக்கும். மீதி ஒன்று எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கு வரும். அதுவரையும் ட்ராக் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு பேக்கேஜ் மட்டும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 4 days கழிச்சு தாங்க எனக்கு ரிசீவ் ஆச்சு. இந்த BimaGold.comல வந்து வாங்குறது சேஃபா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நிறையா பேர் வாங்குறாங்கங்க. நீங்கள் இப்போ பார்க்குறப்பே தெரியும் அவர் எத்தனை கொரியர் கவரை வந்து எடுத்து வெளியே வச்சுட்டுருக்காருன்னு. எல்லாமே BimaGold.comல ஆர்டர் போட்டது தான். ஸோ நமக்கு அந்த பார்சல் கொடுக்குறப்பே வந்து நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் வெரிஃபை பண்ணுவாங்க. நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணக்கப்புறம் தான் நமக்கு அந்த பார்சலே நம்மக்கிட்ட கையில் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சேஃபான கொரியர் சர்வீஸில் உங்களுக்கு சேஃபாகவே ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருங்க. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். இது அழகாக ஒரு நல்ல கனமான பாக்ஸாகவே இருந்ததுங்க. இந்த பாக்ஸு அதை சுற்றி வேறு டேப் ஒட்டியிருந்தாங்க. ஸோ இந்த டேப்பை கிழிக்கிறதுக்கே நான் வந்து சிசர் வந்து யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த நெயில் கட்டரில் உள்ள நைஃப் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு தான் நான் வந்து இந்த பாக்ஸே வந்து ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலாக March 11th இந்த இது வந்து ஆர்டர் போடுற அன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 270 ரூபாயோ 80 ரூபாயோ இருந்தது. ஸோ மார்க்கெட் ரேட்டை விட கிட்டத்தட்ட நமக்கு ஆவரேஜாக ஒரு 70 rupees கம்மியாகுது. ஆனால் இதில் வந்து பேக்கிங் சார்ஜுன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனியாக 599 நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 600 rupees அப்படிங்கிறப்ப நாம் ஒரு பொருள் வந்து ஒரு 30 grams வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொருளுக்கு சாலிடாக வந்து ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான். ஸோ அதை கூட சேர்த்தா கூட 209 + 20 போட்டிங்கன்னா 229. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 600 ரூபா பார்சல் சார்ஜ்னாலும் பரவாயில்ல. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவே தாங்க இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடம் தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. 28 grams கிட்ட இருந்தது அரௌண்டு. அழகாக சில்வரில் அந்த கோல்டு பாலிஷ் வந்து பார்டராக கொடுத்துருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் 92.5 டச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே பொருளை கடையில் போய் வாங்குறீங்க 92.5 டச் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 6%லேருந்து 12%, ஒரு சில கடைகளில் 20% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்க 92.5 டச் அப்படின்னா. ஸோ வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம இந்த பொருள் வாங்குறப்ப ரொம்ப இது வந்து ஒரு பெனிஃபிஷியல் தாங்க. ஸோ அதில் சீலு இருந்ததுங்க. பிஜே அந்த நமக்கு பீமா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த சீலு இருக்க தான் செஞ்சது. ஸோ 92.5 டச்சு பியூரிட்டி இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. இது வந்து ஒரு கொரியர் கவரில் தான் போட்டு வந்திருந்தது. ஸோ உள்ளே எடுக்கிறது பார்க்குறப்ப அந்த பீமாவில் எப்போயுமே வரும் பார்த்திங்களா, அந்த எல்லோ பாக்ஸு, அந்த பாக்ஸ் தான் போட்டு வந்திருந்தது. ஆக்சுவலாக பீமாவில் வாங்குகிற ப்ராடக்ட்டை வந்து ரிட்டன் போடலாமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சில்வரில் அன்னபூர்ணி வாங்கியிருந்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இது ரிட்டன் போடலாமா சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பீமாவில் ரிட்டன் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிட்டன் எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட் போய் அவங்கள ரீச் பண்ணக்கப்புறம் தான் உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயோ இல்லை அந்த வேலட்லேயோ ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொருளும் நல்லா சேஃபாக பேக் பண்ணி சூப்பராக வந்திருந்ததுங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட 26 கிராம் 200 மில்லிகிராம் இருந்தது.
ஸோ பார்த்தது ஃப்ரெண்டு ஆர்டர் போட்டிருந்தது. இது வந்து என் தங்கச்சி ஆர்டர் போட்டிருந்தது. ஒன்று வந்து பிளெயின் சில்வரில், ஒன்று வந்து கோல்டு, அந்த பார்டரில் மட்டும் கோல்டு வர்ற மாதிரி அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் 92.5 அந்த சீல் எல்லாமே இருந்ததுங்க. ஸோ அடுத்து இதுதான் நான் ஆர்டர் போட்ட பொருள். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகாக கொரியர் கவருக்குள்ளே அந்த பாக்ஸ் டைப்பில் வந்திருந்ததுங்க. நானுமே ரொம்ப ஆவலாக இருந்தேன் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த பொருள் வந்து இந்த வரலட்சுமி பூஜைக்கு அம்மனுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு பொருள் தான். அது வந்து இந்த வருஷம் வெள்ளி விலை இவ்வளோ கூட்டிகிட்டு போகுதே, நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. பட் எனக்கு நீ நினச்சிட்டில கண்டிப்பாக நீ வாங்கிடுவ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த பொருள் வந்து கிடச்சிதுங்க. கிட்டத்தட்ட 49 கிராம்ஸ் இருந்தது. உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக வந்திருந்தது. நான் நினச்சிருந்த அளவுக்கு தான் அந்த பொருள் வந்து சைஸுமே இருந்தது. என்னோடய அம்மன் முகம் வந்து சின்ன முகம்தான். ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தேங்காய் தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது வெள்ளி கலசத்தில் வெள்ளி தேங்காயில் அம்மன் முகத்தை நம்ம வைக்கணும் அப்படின்னு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோடு சேர்த்து நம்ம அந்த கலசத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு மா இலையும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளியிலே வருது. ஸோ அது மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேங்க. வருஷம் நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருளாக நான் சேர்த்துட்டு வரேன். ஸோ இந்த வருஷம் நான் வாங்கணும்னு நினச்சது வந்து இந்த வெள்ளி தேங்காய் தாங்க. லாஸ்ட் இயர் வந்து அம்மனுக்கு மாலை வந்து வெள்ளியில் வாங்கினேன் நான். அது வந்து சில்வர் ஸ்டோர் வலசரவாக்கத்தில் சிட்டு போட்டு வாங்கினேன் நான். ஸோ இந்த பொருளும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த தேங்காய். இந்த தேங்காய் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி நம்ம அந்த கலசத்துக்குள்ளே போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொருள் வந்து இந்த தேங்காய்க்குள்ளே போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். எப்பயுமே சாமிக்கு வாங்குகிற பொருள் வந்து நான் வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினப்பேன். பட் வெள்ளி விலை ரொம்ப ரொம்ப கூட இருந்தது. நான் நிறையா இடங்களில் இந்த தேங்காய் பார்க்குறப்ப இதுக்கு வந்து வேஸ்டேஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம்ஸ் 70 கிராம்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா வேஸ்டேஜே வந்து பெர் கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் 20 to 25 ருபீஸ் கொடுக்குற மாதிரி தாங்க இருந்தது. பட் இதில் வந்து 0% மேக்கிங் சார்ஜு, அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 70 ருபீஸ் கிராமுக்கு கம்மியாக கிடச்சிது. டெலிவரி சார்ஜ் 600ங்கிறது வந்து கொஞ்சம் ஹையாக ஃபீல் ஆனாலும் நமக்கு வந்து இது ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு 230 ருபீஸ்க்கு இந்த பொருளை நான் வாங்கின மாதிரி தான். அலாங் வித் ஜிஎஸ்டி அந்த ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து பெர் கிராம் வந்து அரௌண்ட் ஒரு 230 ருபீஸ் வந்து விழுந்திருந்ததுங்க. நீங்கள் இந்த மாதிரி வெள்ளியில் தேங்காய் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரிசீவ் ஆன பொருள் எல்லாத்துக்கும் வெயிட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஏன்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் செக்கிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ மில்லிகிராம்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கோல்டு வெயிங் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். பட் என்கிட்ட அன்றைக்கி அந்த ப்ராடக்ட் இல்லை கையில், தங்கச்சி வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த வெயிங் ஸ்கேலில் நிறுத்து பார்த்தப்ப இது 49 கிராம்ஸ் சம்திங் இருந்தது. கரெக்டாக 15 காமிச்சது. நெக்ஸ்ட்டு இந்த துளசி மாடம் வந்து கிட்டத்தட்ட 26 கிராம் 200 மில்லிகிராம் இருந்தது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணனால 26 கிராம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சது. அடுத்து அந்த கோல்டு பிளேட்டடில் இருந்த அந்த துளசி மாடம் வந்து கிட்டத்தட்ட 28 கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க. ஸோ அதோடைய வெயிட்டை வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து அரௌண்டு கரெக்டாக அந்த 28 கிராம்ஸ் அப்படிங்கிறத காமிச்சது. நாங்கள் இப்போ அந்த 4th பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கழித்து தான் வந்து டெலிவரி ஆச்சுங்க. ஸோ இந்த பொருளுமே என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து கிஃப்டிங்க்காக ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட பட்ஜெட் வந்து அரௌண்ட் ஒரு 5000 to 6000க்குள்ளே இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த விளக்கு தான் அழகாக அந்த ஒரு அன்னப்பறவை வந்து தலையில் அந்த விளக்கு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் ஆனால் நேரில் பார்த்ததுக்கும் இது வந்து நல்லா குழியாக இருந்தது அந்த விளக்கு. பட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தோம். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது விளக்கு. இது வந்து பேராக கூட அவைலபிளாக இருந்ததுங்க. ஸோ என்னோடய பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்னது. நான் வந்து க்யூட்டாக சின்னதாக ஒரு குத்து விளக்கு வைக்கலைனாலும் நான் வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து 2 பேராக வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வைக்கலாங்க. ஸோ இந்த விளக்கு வந்து அரௌண்ட் ஒரு 21 கிராம் 400 மில்லிகிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க. அவங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 5000லேருந்து 6000 ரூபாய் அப்படின்னது. இது வந்து 5250 ரூபாய்க்குள்ளே தான் விழுந்தது. ஸோ எனக்கு ஓவராலாக எனக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணும் போதில் என்னுடைய தேங்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி இந்த விளக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி எந்த பொருளும் இல்லைங்க. வந்திருந்த எல்லா ப்ராடக்ட்டும் சேஃபான பேக்கிங்கில் ரொம்ப சேஃபாகவே எல்லாத்துலேயுமே வந்து 92.5 டச்சு, ஹால்மார்க் சீலு, வெயிட்டு
ஓவராலாக எனக்கு இந்த 4 பொருள் பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக பீமாகோல்ட்.காமில் இந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்கங்க. அதாவது ஏப்ரல் 28, 29, 30 இந்த 3 நாளைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ நான் இப்போ இன்றைக்கி வீடியோ வந்து ஏப்ரல் 29th வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ இப்போ வந்து சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 219 என்னமோ அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. கோல்டு ரேட்டுமே 13,718 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே வந்து நான் வீடியோ போட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே இதை விட கம்மி ஆகலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து டவுனாக தான் போய்கிட்டே இருக்கு. அதனால் கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு இதை விட கம்மியாக ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்குறீங்க இல்லை நாளைக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா 600 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம கொரியர் சார்ஜுன்னு சொல்லி பே பண்ண தான் வேண்டியது இருக்குது. பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணும் போதில் நமக்கு ஒரு 40 to 50 rupees கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஓவராலாக நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பீமாகோல்ட்.காமில் காயின்ஸுமே அவைலபிளாக தாங்க இருக்குது. சில்வர் காயின் வந்து 25 கிராம், 50 கிராம், 75 கிராம், 100 கிராம்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. பட் காயின் வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியலைங்க. ஏன்னா காயினுக்கு வந்து அவங்க வேஸ்டேஜ் போட தான் செய்கிறாங்க. சில்வர் ஆர்டிகிள்ஸ்லாம் 0% வேஸ்டேஜ், உங்களுக்கு வேஸ்டேஜே கிடையாது. பட் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் அப்ளிகபிள் இருக்குங்க. ஒரு 25 கிராம்ஸ் காயினுக்கே வந்து 300 ரூபாய் வந்து மேக்கிங் சார்ஜாக போடுறாங்க. அலாங் வித் தட் 600 rupees ஷிப்பிங் சார்ஜும் போடுறாங்க. நீங்கள் 25 கிராம் வாங்கினாலும் அதே 600 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் தான். 100 கிராம் வாங்கினாலும் அதே ஷிப்பிங் சார்ஜ் தான். ஸோ ஷிப்பிங் சார்ஜில் எந்த மாற்றமும் இல்லை, அது பொருள் சின்னதோ பெருசோ. ஸோ ரேட்டு கம்மியாக இருக்குது, நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சில்வரில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்கங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவையாக இருக்குது, அந்த பொருள் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது, எனக்கு ஓகே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சர்ச்சில் போய் சில்வர் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சில்வர் ஆர்டிகிள்ஸும் வருங்க. கிட்டத்தட்ட 477 ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காமிச்சது. சின்னதாக விளக்கு, பிரசாத பவுலு, சந்தன கும்பா, அப்புறம் ஸ்பூன்லாம் கூட அவைலபிளாக இருந்ததுங்க. நார்மலாக உள்ள ஸ்பூனு, ஃபோர்க் ஸ்பூனு இதெல்லாம் அவைலபிளாக இருந்தது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரேஞ்சஸ்லதே நிறையா பொருள் இருக்குது. ஆனால் இப்போ மினிமம் ஆர்டர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நீங்கள் 25,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணணுங்க. 25,000 rupeesக்கு சில்வரே தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டட்டு பார்த்துருக்கீங்க, இல்லை ஒரு டைமண்ட் ரிங் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து ஒரு சின்ன பொருள் வெளியில் பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கூட வாங்கிக்கலாம். பட் மினிமம் ஆர்டர் வேல்யூ 25,000 இருக்கிறப்ப தான் வேஸ்டேஜ் வந்து 0% வேஸ்டேஜாக இருக்கும். ஸோ கோல்டு வாங்குறீங்கனாலும் ஆன் செலக்டட் ப்ராடக்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பீமாகோல்ட்.காமில் நான் லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த் வந்து ஒரு சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. 999 பார் தான். பட் 999 பார் வாங்குறப்ப அதில் வந்து பீமாங்கிறது வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ இதோடைய ரீவேல்யூஷன் பீமாலே எப்படி எடுத்துக்கிட்டாங்களா, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி இந்த பொருளில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.